ஹாய், நாங்கள் வந்து மே மந்த்து ஊருக்கு வந்திருக்கோம். மே மாதம் ஃபுல்லாக வந்து எங்கள் ஊர் சைட்லாம் எல்லா ஊர்லேயும் வந்து திருவிழா நடக்கும். என்னென்னா எல்லா பசங்களும் வந்து ஸ்கூல் லீவு அவங்கவுங்க சொந்த ஊருங்களுக்கெல்லாம் போயிருப்பாங்கள்ல. அதனால் பொதுவாகவே மே மாதம் தான் திருவிழா நடக்கும். அது மாதிரி எங்கள் ஊரில் நான் கல்யாணம் பண்ண ஊர்லேயும் திருவிழா முடிஞ்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஊரில் திருவிழா நடந்துகிட்ருக்கு. அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறது. திருவிழா முடிஞ்சு மறுநாள் வந்து என்னோடய தம்பி பொண்ணுக்கு வந்து மொட்டை போட்டோம். பொங்கல் வச்சு மொட்டை போட்டோம். இங்கே வந்து எங்கள் ஊரில் எப்படி மொட்டை போடுவாங்கன்னா, அங்கே அது எங்கள் ஊரில் பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு மொட்டையாவது எங்கள் ஊர் சர்ச்சில் போட்டுருவாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஊருக்கும் இது எல்லாருமே வழக்கமாக நடக்கிறது தான். எல்லா வீட்லேயும் போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க, இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறோம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு சிலவங்க வந்து பொங்கல் வைக்கும் போதே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பொங்கல் வாங்கிட்டு போவாங்க. அது மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, பனை ஓலையில் பட்டைன்னு சொல்லுவாங்க, அது பட்டை மாதிரி பிடிச்சி அதில் தான் பொங்கல் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்தது. இது ஃபஸ்ட்டு பொங்கல். கொஞ்சம் சின்ன பானையில் வந்து கோயிலுக்கு முன்னாடி பொங்கல் வச்சுட்டு அப்புறம் பெரிய பானையில் அங்கே அந்த பக்கம் கொஞ்சம் ஓரமாக வச்சாங்க. அது ஊர் மக்கள் எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்க. இதுதான் கோயிலில் வந்து முறைப்படி பொங்கல் வச்சு குழந்தைங்களுக்கு மொட்டை போடுவாங்க. தேங்க்யூ.